ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனை பற்றிய சில குறிப்புகள். எந்தெந்த கிரகங்கள் ஒரு ஜாதகனுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்கள் பரிவர்த்தனை அடைகிறதோ அதற்கேற்றது போல என்ன பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும், சுபமா அல்லது அசுபமா. பொதுவாக பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் சுபத்தன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட விதி. அப்போ இந்த எந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்தால் எந்த விதமான பலன்? இப்போ சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனைன்னா எடுத்துக்காட்டு எப்படி சொல்றது அப்படின்னா, சந்திரன்னா கடகம், சுக்கிரன்னா ரிஷப ராசியும் துலா ராசியும், இதன் அதிபதிகள் சுக்கிரன். அப்போ சந்திரன் ரிஷப ராசியிலோ அல்லது துலா ராசியிலோ இருந்தால், கடக ராசியிலே சுக்கிரன் இருந்தால், கடகத்துல சுக்கிரன் இருந்தோம், துலாத்துல ரிஷபத்துல சந்திரன் இருப்பது, இது பரிவர்த்தனை யோகம் என்று கூறுவார்கள். இந்த அமைப்பிலே இருந்த ஜாதகர்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னா, இப்படிப்பட்ட பரிவர்த்தனை உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு சுபமோ அசுப நிகழ்ச்சிகளையுமே தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் ஜீரணிக்க முடியாதவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இவனால் ஜீரணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய மனோநிலை பாதிப்பு அடைந்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லுது. எதையுமே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பீதி, பயம் போன்ற சம்பவங்கள் இந்த ஜாதகர்களுக்கு அதிகமாக நடக்கும். எதை சொன்னாலும் எளிதில் நம்ப முடியாதவர்கள், நம்ப மாட்டார்கள். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ சொன்னோம்னா அப்படியா இருக்காதே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் இப்போதான் பார்த்தேன், ஏன் இல்லைன்ற, இல்லை இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஏன், எதனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, இந்த பரிவர்த்தனை உள்ள யாரு, இந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்தவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சொன்னாதான் நம்புவாங்க. நம்பினாலும் இருக்காதே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தான் ஆகணும். இப்படிதான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கோள்களின் கோலாட்டம் என்றவர்கள் கூறுகிறது. அதே போல எனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கா, அதாவது நாளை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விடுமா, அல்லது இந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புறப்படும் போது வண்டியிலே ஏதாவது ஒருத்தன் இடிச்சிடுவானா, இல்லை ஏறிக்கொண்டு மேலே போய்விடுவானா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பய உணர்வும் நிம்மதியற்றவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சந்தேகம். அதாவது இப்படி போனா சேர்ந்துடுமா, இப்போ தேங்கனி கோட்டையிலிருந்து ஒசூர் போறோம். அப்போ இந்த தேங்கனி கோட்டையிலிருந்து ஒசூர் போகும்போது ஒசூர் சேருவோமா மாட்டுமா, வழியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுடுமா, வண்டி பஞ்சர் ஆயிடுமா, இல்லை எவனாவது மேலே ஏறிட்டு போயிடுவானா, இப்படி என்ற ஒரு பயம் உணர்வு, பீதி உணர்வோடு தான் இந்த ஜாதகன் செயல்படுவான். யாரு, இந்த சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை அடைபவர்களுக்கு மனோநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக அக்கறை தேவை அப்படின்னு சொல்ல. நாளைக்கு செத்துருவோமோ, இன்னும் 10 வருஷம் வாழுவோமா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் எவ்வளவோ சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ சேர்ப்போமா மாட்டோமா,
நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா, இப்படியெல்லாம் சிந்தனைகள் உள்ள ஜாதகர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, டாக்டர் கிட்ட போனால் அன்றைக்கி மட்டும் நல்லாகுது, மறுநாள் இல்லை, மாமூலே தான், அதே இடத்துல அதே வலி, அது ஏதோ ஒரு வலி. மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு மனம் சம்பந்தப்பட்ட அங்கே எதுவுமே இருக்காது, இருந்தாலும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவகத்தில் ஏதோ ஒரு காரகத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தாய்க்கு அடிக்கடி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சிறு குறு செலவுகள் தாயின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு வந்தடையும். அதே போல தாயின் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு முழு பலன்கள் ஜாதகனுக்கு கிடைக்காது. யாரு? தாயினுடைய முழு அன்பும் அரவணைப்பும், அசையும் சொத்து அசையா சொத்து எதுவா இருந்தாலும் இந்த ஜாதகனுக்கு பலன் இல்லை, தாயினால் பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. முன்னுக்கு பின்னுக்கு முரண்பாடான வார்த்தைகளை அதிகமாக பேசுபவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா இவன் என்ன மன நிலைமையில இருக்கிறான், என்னதான் தொழில் செய்கிறான், இவனுக்கு என்னதான் வருமானம் வருது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னா எதிரும் புதிருமாகவே இருக்கும். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதில் இவனுக்கு வருமானம் வருதுன்னு பார்க்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு இவன் நுணுக்கமாக செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மேஷம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பரிவர்த்தனை 2, 4, 5, 9, 11, 9, 7ஆம் இடம் ஆகிய இடங்களில் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களே நடக்கும். அந்த தசாபுத்தி காலத்தில் சுப பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லி கோள்களின் கோலாட்டம் என்ற நூலிலே மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. வணக்கம்.